ஹலோ ஆல் பிக் பாஸ் வீடு இப்போ எப்படி இருக்குன்னா சும்மா சாப்பிட்டு தூங்குறது இல்லைனா வந்து சும்மா கதை பேசுறது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக் பாஸ் வேணும்னா இவங்க ஸ்டார்டிங்கில் பார்வதியை வந்து எடுக்காமலே இருந்திருக்கலாம். ஏன்னா பாரு இல்லாத வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ இப்படி தான் இருக்குன்னா கண்டிப்பாக அது தேவையே இல்லை. இவங்க சாப்பிட்றது இவங்க கதை பேசுறது கேட்கறதுக்கு தான் வந்து நம்ம இவ்வளோ காசு செலவு பண்ணி ஹாட்ஸ்டார் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது. சொல்லுங்கள், இந்த மாதிரி எத்தனை நாள் நீங்கள் பார்ப்பீங்க? எந்த ஒரு சுவாரஸ்யமே கிடையாது. இத்தனைக்கும் போன கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து வராங்க, ஏதோ ஒரு டாஸ்கில் 2 டாஸ்கில் வேணா வந்து அவங்க ஒப்பீனியனை சொல்லுவாங்க தவிர இது எதுவுமே இல்லை. ரொம்ப சப்பையாக தான் போயிட்டுருக்கு. சரி, இப்போ லைவில் என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்களாம், உலகமெங்கும் இருக்கிற வாட்டர்மெலன் ஃபேன்ஸ் நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடணுன்னா சபரிக்கு ஓட்டு போடுங்க, இல்லை விக்ரம், இல்லை திவ்யா, இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தருக்கு வந்து ஓட்டு போடுங்க. பாரு இருந்தாங்கன்னா நான் பாருவை தான் சொல்லுவேன், ஆனால் பாரு இல்லாததுனால நான் சபரியை சொல்கிறேன். இந்த ஆள் வந்து வெளியே ஷோ பார்த்துட்டு வந்திருக்காரா இல்லையா? இத்தனைக்கும் வாட்டர்மெலும் இருக்கார் அந்த வீடியோவில். அதாங்க பார்வதியை வந்து வேணும்னா அடித்தேன், நீ கழுத்து மேலே அடிச்சிருக்கலாம்ல, அப்படியே போயிடும்ல, ஒரே அடியே போயிடும்லன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அந்த வீடியோவில் வாட்டர்மெலன் தான் இருந்தாங்க. சரி, இவர் மூலம் அவ்வளோதான், எல்லாமே சரி. ஆனால் சபரியை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் இருக்குல்ல, ஆரி மாதிரி பொறுமையாக. ஏன்னா ஆரியோட கேரக்டர் வந்து அவ்வளோ நல்ல கேரக்டர் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு செம்ம கேரக்டர் வந்து சபரின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க பாருங்கள் இந்த வாட்டர்மெலன். அதுதான் வந்து தாங்க முடியல. ஆரி அளவுக்கெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த சபரி என்ன பண்ணி கிழிச்சிட்டான். சும்மா உட்காந்துனே இருப்பான், அவன் வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டான், ஏதோ நடிப்புக்காக வந்து ஏதோ சொல்லுவான். அவன் அந்த லவுடு வாய்ஸில் வந்து புலம்பிட்டு இருப்பான்ல, அது மட்டும்தான் அவன் அங்கே பண்ணிகிட்ருக்கான். வேறு என்ன பண்ணுறான்? அவன் ஒரு பொண்ணோட கண்ணை வந்து அடித்து உடச்சான், அதுக்கப்புறமேட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணான், நான் வேணும்னே பண்ணேன்னு சொல்கிறான். இன்னொரு பொண்ணுக்கு அதே இது வந்தபோது நான் வந்து சத்தியத்துக்கு தான் கட்டுப்படுவேன், சத்தியத்துக்காக நிற்பேன்னு சொல்லிட்டு நடித்தான். இதுவெல்லாம் வந்து ஆரியை வந்து கம்பேர் பண்ணுறாங்க பாருங்களேன். சரி, அடுத்தது விக்ரமும் அதே தானே, அவனும் அதே தானே சொன்னான், கழுத்து மேலே ஒன்று வச்சிருக்கலாம்ல, ஒரே அடியே போயிருக்கும்ல. சொன்ன ஒரு கேவலமான ஜென்மம் தான் வந்து அந்த விக்ரம். அவனை வந்து வின்னர் ஆக்குங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் திவ்யா சொல்லவே தேவையில்ல, ஊர்கிழவி ஊர்னு பேசுவது. பாரு இருந்தபோது மட்டும்தான் அந்த அம்மா வந்து வாயை திறக்கும். இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு சாஃப்டாகவும் பேச தெரியும். ஏன்னா பார்வதி இருந்த போது எல்லாரும் அவ்வளோ வெஞ்சன்ஸில் இருந்தாங்க. ஏங்க இப்படி வந்து ஒருத்தர் வந்து இப்படி தான் ஒதுக்கி வைப்பீங்கல்ல? இப்போ நல்லா புரியுது இவங்களோட குவாலிட்டிலாம். அவள் ஒருத்தி போனதுக்கு அப்புறமேட்டு இப்போ வீட்டில் வந்து அப்பா நாங்களாம் நல்லவங்கப்பா, எங்களை பிடிச்ச இந்த தொல்லை ஒழிஞ்சிச்சு, அந்த மாதிரி தான் வந்து இதுங்க நடிக்குதுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தெரியுமே, இந்த நல்ல மூஞ்சி வேஷம்லாம் எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்துக்கலாம். எனவே வாட்டர்மெலன் வந்து இப்படி கண்டிப்பாக சொல்லியிருக்கவே கூடாது. நீ வேறு யாரை வேணும்னா சொல்லு, ஆனால் சபரியை மட்டும் இந்த மாதிரி சபரி விக்ரம் வந்து ஒத்துக்கவே முடியாது. இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்கள்லாம் வந்து பிக் பாஸ் வின்னர் ஆனால் என்ன ஆகும் சொல்லுங்கள்?